ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே எளிதாக மேக்கப் செய்வது எப்படி அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு பேசிக் மேக்கப் லுக்குன்னு சொல்லலாம். ஈஸி டு டூ, என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன் தான் உங்ககிட்ட இங்கே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருந்தால் தான் மேலே போடுற மேக்கப்பும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக க்ளீன் ஃபேஸில் எப்போதுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரிஃபரபிள். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஸ்கின் கேராக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்கின் கேர்லாம் பெருசாக பண்ணாத ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுடைய மேக்கப் வந்து நல்லா வரும். ஸோ நான் இங்கே சுகருடைய அக்வாஹாலிக் ப்ரைமிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு வாட்டர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், நல்ல ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது அமேசான்லேருந்து. அதனால தான் இது எல்லாமே நான் வந்து புதுசாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா Blockbuster Value Days வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். சேல் வந்து April 17, அதாவது டுடேயோட எண்ட் ஆகுது. மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஒரு பேஸ் ப்ராடக்ட் தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிபி க்ரீம் இல்லாட்டா வந்து ஒரு சிம்பிளான ஃபவுண்டேஷன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கம்மியான கவரேஜ் இருக்கிற மாதிரி. நான் இங்கே வந்து சுகருடைய இந்த காடஸ் ஆஃப் ஃப்ளாலஸ் SPF 30+ இருக்கிற மாதிரியான ஒரு பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் பிபி க்ரீம் தான், பட் வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. லிட்ரலி ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிபி க்ரீமை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் வந்து போடாமல் ஜஸ்ட் என்னுடைய ஒரு பக்கம் சீக்ஸில் மட்டும் டாட் பண்ணிக்கிறேன். அப்படியே அது வந்து ஒரு சாஃப்டான ப்ரஷ் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏன் செக்ஷனாக அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்டையர் ஃபேஸும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே டாட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடும். நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம ஃபேஸில் போட்ட டாட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், மேல் லேயர் மட்டும்தான் உங்களுக்கு பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டாட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், பிளெண்டே ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்ஷனாக ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு ஈவனாக ஸ்கின்னோட பிளெண்டாகவும் செய்யும், ஃபோட்டோஸில் நமக்கு ஆடாகவும் காமிக்காது, பிரைட்டாகவும் காமிக்காது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு செக்ஷன் வைஸாக ஒர்க் பண்ண சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகப்படியான டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கலர் கரெக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக கிளம்பணும்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது. ஸோ அடுத்தது முக்கியமானது ஐ மேக்கப் தான். ஐ மேக்கப்லேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ஐப்ரோஸ் தான். எனக்கு பேசிக்காகவே கொஞ்சம் கம்மியான ஐப்ரோஸ் தான். அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சா தான் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி உங்கள் ஐ ஷேப்க்கு தேவையோ அந்த மாதிரியான ஐப்ரோஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஐ மேக்கப் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ மேக்கப்பில் ஐலிட்ஸ்க்கு மேலே வந்து கலர் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு என்னுடைய ப்ளஷ் ஒன்று இருக்குது, அதை தான் நான் வந்து என்னுடைய ஐஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. உங்கள்கிட்ட அப்படி ப்ளஷ் இல்லை, ஐஷேடோ இல்லை, தனித்தனியாக ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட எப்படியும் லிப்ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லிப்ஸ்டிக்கே நீங்கள் வந்துட்டு ஐஷேடோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் ரெகுலராக பண்ணுறது, டே டு டே லைஃப்பில் நான் கேஷுவலாக வெளியில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம். காஜல், ஐலைனர் இது ரெண்டுமே வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் கிடையாது. நான் யூஸ்வலாக பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் தான். ஸோ அதுக்கு நான் வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண சேம் ப்ராடக்ட்டே சேம் ப்ரஷ்லேயே எடுத்து ஐலைனர் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் மாதிரி இருக்கும், லைட்டாக அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோடு இருக்கும் அண்ட் ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸி டு டூவும் கூட, பிகினர்ஸ்க்கு தாராளமாக போட்டுக்கலாம். ஐலைனர் போட தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஐஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட ஒரு லிப்ஸ்டிக் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவுட்ஃபிட் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு ரெட் அவுட்ஃபிட்னா ரெட் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், பிங்க் அவுட்ஃபிட்னா பிங்க் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், இல்லை ப்ளூ க்ரீன் இந்த மாதிரியான அவுட்ஃபிட்லாம் போகிறீங்க அப்படின்னா பிங்க் நியூட் போட்டுக்கலாம், பீச் போட்டுக்கலாம், ப்ரௌன் நியூட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, எங்கே போகிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஆர் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா தாராளமாக ஒரு பிந்தி அண்ட் ஆக்சரிஸ் பண்ணி உங்களோட லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ப்ளஷ் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் என்னுடைய மேக்கப் ரொட்டீனில். ஸோ அதனால் நான் வந்து சுகருடைய ஃபேஸ் பேலட் வச்சு நான் என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லையும் கொஞ்சமாக ப்ளஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மஸ்காராவும் வந்து கண்டிப்பாக ஐலைனர் அண்ட் காஜல் போடலைன்னா மஸ்காரா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டும் வந்து மஸ்காரா தான், ஸ்மஜ்டு ஐலைனர் அண்ட் மஸ்காரா தான். நான் கண்டிப்பாக ஐலைனர் அண்ட் காஜல்லாம் வைக்க மாட்டேன். ஸோ அதனால்
திக்காக நான் வந்து மஸ்காரா ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காமிக்கும், நல்ல ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதோடைய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் பிகினருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானதாக இருக்கும். ஈஸி டு டூவும் கூட, லாங் லாஸ்டிங்கும் கூட, நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பொறுத்தது. அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதே பிந்தி தான். ஸோ பிந்தி வச்சதுமே வந்து எல்லா லுக்குமே வந்து என்டையராக புட்டிகதராக சூப்பராக ஆயிரும். ஸோ நானும் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் பிந்தி என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பிந்தி வச்சு இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மேக்கப் வந்து நேச்சுரல் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் ஷூட் பண்ணது எல்லாமே ரிங் லைட்டில் தான், ஸ்டூடியோ செட்டப் லைட்டிங்கில் தான் வந்து பண்ணேன். பட் நேச்சுரல் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப நேச்சுரல், ரொம்ப சிம்பிள் எட் எலிகண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற வீடியோ சஜஷனை வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.